வணக்கம். ரொட்டேரியன் சண்முக சுந்தரம். நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா, அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அதாவது என்ன மெசேஜ்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு டேபிள் புக்கு வாங்குங்க. அதாவது வாய்ப்பாடு புக்கு வாங்குங்க. டக்குன்னு நம்ம வாய்ப்பாடு படிக்கணும். அதாவது 18 × 8 சார் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. 144 அப்படின்னு நமக்கு டப்புன்னு வரணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ஆர்எஸ் அகர்வால் புக்கு. இது ரயில்வேல உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக இருக்கு. இந்த புக்கை படிக்க சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸு படிச்சிருவாங்க. நான் நடத்த அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்குதாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஆனால் டேபிள் படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது, ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, டேபிள்ஸ் வாங்குங்க. டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. இந்த வாரத்துக்குள்ளே நான் இத்தனை டேபிள் படிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் டியர்ஸ்ட்டை சொல்லுங்கள். அதாவது உங்கள் அண்ணன், அப்பா, அம்மா, தாத்தா, ஆச்சி யார்ட்டாச்சும் சொல்லுங்கள். அவங்கள கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். டேபிள் படிக்கிறதுனால என்னெல்லாம் யூஸு? நம்ம டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டேபிள் படிக்க போகிறோம். அந்த கன்சிஸ்டன்சி வருது. ரெண்டாவது, அந்த படிக்கும்போது எந்த சிந்தனையும் இருக்காது. கரெக்டாக அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படி நமக்கு கிடைக்கும். டேபிள் அதாவது ஸ்கில்லு வேற, நாலேஜ் வேற. இப்போ நம்ம ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கோம், ஒரு சம்முடைய கான்செப்டை புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதை நம்மளால் செஞ்சு ரொம்ப வேகமாக செஞ்சு ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா நமக்கு டேபிள் தகராறு. அதை போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மற்றவங்க செய்யாத ஒரு விஷயம், அதாவது டேபிள் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, படிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நீங்கள் படித்தீங்கன்னா அவங்கள அச்சீவ் பண்ணிடலாம். டேபிள் படிக்கிறதுனால உங்கள் ஸ்கில்லுடைய குவாலிட்டி பயங்கரமாக கூடும். உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.